ஹாய் guys, வெல்கம் டு டிஎன் பயிர் சேனல். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு கன்னியாகுமரி போகிறோம். வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு கன்னியாகுமரி. எவ்வளோ ஜாலியாக இருக்குதா? இந்த பட்டை கிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் 50 ரூபா தான் போட்டுருக்காங்க. ஆனால் நிறையா தான் இருக்குது. நல்லாவும் இருக்கு, நல்ல நறுமணம் அதிகமாக இருக்கு. வாவ், நைஸ் பிளேஸ். கரங்கரை விளக்கம். இந்த இடத்துல வந்து அரசு இலைகள் நிறைய இருக்குது. உள்ள போறதுக்கு டிக்கெட் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளில இருந்து நம்ம லைட்டா அப்படியே மட்டும் பார்த்துப்போம். ஓகே, வாங்க போலாம். நம்ம இப்ப கடலுக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து காந்தி நினைவு மண்டபம் பார்த்துக்கங்க. அடுத்து நம்ம வந்து கடல்கிட்ட இறங்க போறோம். கடல்ல போய் பார்ப்போம். ஆமாம், பாய், வாங்க போலாம். பாருங்க, நம்ம என்ன விஷயத்துக்காக இங்க வந்தோம்னா, என் டீம் அப்படியே அங்க பாருங்களேன். இது சம்பந்தமே இல்லாத மாதிரி எங்கேயோ போய் நிக்கிறாங்க. இவங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாய், வாங்க போலாம். பாய், பாருங்க, நான் கூப்பிடுறது கூட காலைல வாங்க நினைக்கிறாங்க. வாங்க போலாம், வாங்க. இதுல ஒரு 2 இந்திக்காரங்க எங்க மிட்டானாங்கன்னே தெரியல. அவங்க சும்மா இருந்தாங்க. அவங்க நாங்களா கூப்பிட்டு வந்தோம். அவங்க 2 பேரை காணும். ஒருத்த மட்டும் தான் இங்க இருக்கான். அவனை 2 பேரை வரை தேர்ந்து கண்டுபிடிக்கணும். அவங்க எங்க இடம் பத்தி கண்டுபிடிப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கடல் கரைகிட்ட வந்துட்டோம். அப்படியே பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இங்கன்னு தெரியும். அடுத்து நம்ம இப்ப அங்க போறோம். வாங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு நல்லா காட்டுறேன். ஆளு எங்கதான் போனானுவோம்? அவங்கள கண்டுபிடிக்க நீ புள்ள போனா எப்படி பிளாக் பண்றது? என்னையா இந்த மாதிரி பண்றீங்க? பாத்தீங்க, அண்ணன் வந்து இப்ப கோலி சோடா லெமன் சோடா கிடையாது. மாற்றும் அரை கடற்கரை நோக்கி நம்ம வந்துட்டோம். இதான் கடற்கரை, நல்லா பாத்துக்கோங்க. மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க, கடற்கரைக்கு வந்துட்டோம். அலையில வந்து காலை வைக்கிறதுக்கு பசங்க எல்லாம் கொடுப்பாங்க. வியூ பாயிண்ட் நல்லா தான் இருக்கு. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. தண்ணி சூப்பரா இருக்கு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா. சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம். இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது. இப்போ வந்து நம்ம போட்டிங் போறோம். போட்டிங் பார்த்தா டிக்கெட் எடுக்க போலாம். வாங்க, போகும்போது உங்களுக்கு பேக் பண்றேன். வாங்க. விவேகானந்தர் சிலை, திருவள்ளுவர் சிலையை பார்க்க போட்டிக்கு போறோம். அவ்வளவுதான், அண்ணன் சொல்லிட்டாரு. இதான் நடக்கும். கமான். சரியா, டிக்கெட் யார் எடுக்கிறது? எல்லாம் போயிட்டீங்களே, என்ன கதை? இப்ப நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்க போட்டு வந்து ஒரு ஆளுக்கு 75 ரூபா போட்டிருக்காங்க.
பிளஸ் அங்க வந்து 300 ரூபா கொடுங்க ஸ்பெஷல் படகுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அளவுக்கு நம்மகிட்ட பேலன்ஸ் இல்லாதனால நம்ம 75 டிக்கெட்டுக்கு போலாம். நாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம். போட்டில் வந்து ஏறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கோம். உள்ள போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்க வந்து கூட்டம் அதிகமா இருக்கும்போது வந்து உட்காந்துக்கிற மாதிரி சைட்ல வந்து ஒரு சீட்டை மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க காங்கிரீட்லயே. பட் ஆனா இது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது லேயர் நிறுத்தி விடுவாங்க போல. ஸோ நம்ம கூட்டம் இல்லாதனால டேட்டா போயிடலாம். வாங்க போலாம். வரணும். இதோ நம்ம இப்போ வந்து வெளில வர போகிறோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்ல உதவ நிக்குது. அதே பாருங்க போட் அங்க நிக்கும். இப்போ வந்து கூட்டம் அதிகமா இருக்காங்க. நம்ம லைன்ல நிக்க சொல்லிட்டாங்க. நான் வந்து லைன்ல நிக்கிறேன். அண்ணன் லைன்ல நிக்க வச்சிருக்கேன். எனக்கு பதில் அண்ணன் லைன்ல நிக்கிறாரு. அவருக்கு பின் நான் வந்து மாறிப்பேன். தப்பா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். ஸோ வந்து என்னால லைன்ல நிக்க முடியாது. உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுங்கிறதுக்காக இப்போ நம்ம போட்ல ஏற போறோம். ஸோ போட்ல ஏறுறதுக்கு வந்து அந்த ரெட் கலர் பிளாக் ஒன்று ஆரஞ்சு கலர்ல அதை நம்ம கையில ஒண்ணு எடுத்துக்கணுமா. ஸோ அதை நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதை எடுத்துட்டு உள்ள போயிட்டு உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு கடலுக்கு போறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? வாங்க எடுத்துக்கலாம். பக்கத்துல உட்காந்து நம்ம இப்போ வந்து நம்ம போட்ல வந்து உட்காந்துச்சு. ஸோ போட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. போட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா 1/2 hour உயரத்துல தான் நிக்கிறோம். பட் ஆனா அவரு வந்து கயிறு எடுத்தாலும் மட்டும்தான் நம்ம போக முடியும். ஸோ அவர் கயிறு எடுக்கிறத பாருங்க. அவரு யோசிச்சு எடுக்கிறாரு. என்ன கதை தெரியல. இப்போதான் வந்து அந்த கயிறு வந்து எடுக்கிறாங்க. ஸோ கயிறு ஃபுல்லா எடுத்தாச்சு. நம்ம போட்டு இப்ப கிளம்பிடுச்சு. நம்ம கடலுக்குள்ள போக போறோம்னு நினைக்கிறேன். இந்த சைடுல வந்து டயரா கட்டி வச்சிருக்காங்க. பட் ஆனா எதுக்குன்னா வந்து போட்டு வந்து உரமா நிற்கும் போது சைடு எதுவும் பாகவும் உடையக்கூடாது அப்படின்னு டயரை கட்டி வச்சிருக்காங்க. அருமையான பாருங்க. நமக்கு ஆப்போசிட்ல கூட ஒரு போட் ஒண்ணு வருது பாருங்க. உங்களுக்கு வீடியோல தெரியும். ஆப்போசிட்ல பாருங்க. நம்ம போட் வந்து ஃப்ரண்ட்ல தூக்கி வருது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கோம். ஸோ அதனால நமக்கு போட் வந்து ஃப்ரண்ட் சுத்துற மாதிரி நாம ஒரு இளைஞர் வந்து ஈவினிங் பண்ற மாதிரியே நம்ம தலைவர் வந்து எடுத்து போயிட்டுருக்காப்ல. அதுவும் திருவள்ளுவர் சிலை அங்க இருக்கு. ஸோ அப்ப நம்ம அதை நோக்கிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அங்க போயிட்டு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம காலையில பார்த்த வியூ வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ அங்க வந்து அலை எந்த அளவுக்கு அடிக்குங்கிறத பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போட் வந்து ஓரமா நிக்க போகுது. நம்ம இறங்க போகிறோம். பட் இந்த போட் எப்படி அணைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரே குத்து டம்முன்னு ஒரு சவுண்டு. எல்லாரும் போட்ல வரவங்க அலறாங்க. ஸோ ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு குத்து விழுந்து வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ நம்மள மாதிரி கடல் கொள்ளையர்கள் இந்த மாதிரி இருந்தால் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம நேமே வந்து டிஎன் பையர். ஸோ அதனால வந்து நம்ம பயப்பட மாட்டோம். இங்க உள்ளவங்க பயப்படுறாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. திருவள்ளுவர் சிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நல்லா சேஃப்டியா ஒண்ணு இறக்கிட்டாங்க. ஒரே பயங்க. நாங்க இந்த மாரி பண்ணிட்டாங்க. போட்டை கொண்டு 4 வாட்டி இடிச்சிட்டாங்க. ஒரே பயம் தாங்க முடியல. ஸோ இதை வேற கழுத்துல போட சொல்லிட்டாங்க. இதை என்ன பண்ணணும்னா இப்ப தூக்கி இதுல போட்டு போகணும். டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டோம். போறதுக்கு வந்து 30 ரூபாய் இருந்துச்சுதான். ஸோ அது என்னாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம விவேகானந்த மணிமண்டபம்
படி ஏறிட்டு இருக்கோம். ஸோ உள்ள எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். வாங்க உள்ள போலாம். உள்ள போய் பார்த்துருவோம் என்ன நடக்குது கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ள வந்து விவேகானந்தர் மண்டபமா, இந்த மண்டபத்துக்குள்ள இப்ப நம்ம போறோம். வாங்க போலாம். மண்டபத்துக்குள்ள மேல ஏறுறோம். வாங்க நம்ம ஏறலாம். படிதான் ஒரு ஹைட்டா மாதிரி இருக்கு. பாத்துக்கோங்க. உள்ள வந்து மொபைல் அலோடு கிடையாது. ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு உள்ள போறோம். ஸோ அப்படியே வந்து காட்டுங்க, லைட்டா வெளில இருந்தே காட்டுங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து விவேகானந்த மண்டபத்துல வெளில வந்துட்டோம். ஸோ உள்ள வீடியோ எடுக்க முடியல. அவங்களோட சிலை பக்கத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். நான் அவுட்ல இருந்து எடுக்காமா. அவரோட குருநாதர் சிலையும் வந்து உள்ள இருக்கு. ஸோ அன்னை தெரசா இருக்காங்கல்ல, அவங்களோட சிலையும் உள்ள இருக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை எடுக்க முடியல. ஸோ அடுத்த பிளாக்ல வந்து முடிஞ்சா ட்ரை பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. தப்பா நினைச்சு வேணாம். வாங்க நம்ம இடத்த நோக்கி போகலாம். இப்போ வந்து திருவள்ளுவர் சிலை வந்து அங்க இருக்கு. ஸோ அங்க நம்மளால போக முடியாது, ஏன்னா கட்டட வேலை நடக்குது. நல்லா பாருங்க, திருவள்ளுவர் சிலை அங்க இருக்கு. இந்த 2 கட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல பாலம் போட போறாங்களாம். போட் வந்து ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்றதுனால இங்கதான் நம்மள விடுறாங்க, போக முடியல. வாங்க நம்ம அடுத்த இடத்த பார்க்கலாம், அதை உங்கள்ட்ட காட்டுறேன். வாங்க போலாம். விவேகானந்தரோட தியான மண்டபம். இங்க வந்து மொபைல் கேமரா எதுவுமே அலோடு கிடையாது. ஒரு 10 நிமிஷம் அவருக்காக நான் போய் தியானம் பண்ணிட்டு வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்தது கண்டினியூ பண்றேன். ஓகே பாய், போயிட்டு வரீங்க. இப்போ நம்ம வந்து 10 நிமிஷம் விவேகானந்தருக்காக தியானம் பண்ணியாச்சு. தியானம் பண்ணிட்டு நம்ம வெளில வரோம். ஓகே, அடுத்த இடத்த பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து விவேகானந்தர் புக் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. விவேகானந்தர் எழுதின புக்கு படிக்கனாலும் படிச்சுக்கலாம், வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போகலாம். அது எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓ, இதான் புக் ஸ்டாலு. ஆனா நம்ம புக் வாங்குற அளவுக்குலாம் மட்டும் வசதியில நம்ம வாங்க போறதில்லை. ஓ, நீங்க பாத்துக்கோங்க. விவேகானந்தர் புக் ஸ்டால். இது விவேகானந்தர் மண்டபத்தோட பேக் சைடு. ஸோ இங்க வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் பாருங்க, வியூ பாயிண்ட் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. இதை பார்க்கும்போது எங்கேருந்து போகணும்னு தோணவே மாட்டேது. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. நமக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கு. சரி, கொஞ்சம் இறாலு, கொஞ்சம் நண்டு அது மாதிரி வாங்கி விட்டுருக்கேன். சுறால் மீன் கொஞ்சம். சரிண்ணே, 10 ஏக்கர்ல எப்படி ஒன்னா விட்டுறீங்களா இல்ல பாதி பேர் விட்டுறீங்களா? புட்டு புட்டா, நண்டுக்கு தனியா, இறாலுக்கு தனியா, சுறாலுக்கு தனியா, தனித்தனியா விட்டுருக்கேன். தனித்தனியா விட்டுறீங்களா? ஓப்பா, பேரலாம் தான் தீவனம் போட்டு அப்படியே பார்த்து வந்தேன். சரிண்ணே, அப்ப நமக்கு வந்து ஒரு என்ன தம்பி இப்படி நமக்கு அப்படியே வந்தோம். ஒரு 1 கிலோ இறாலும், ஒரு 1 கிலோ சொராவும், ஒரு 3/4 கிலோ நண்டு கொடுத்துங்களா? தம்பி அதுக்கு நான் எவரம் பண்ணல. டன்னு கணக்குல இருந்தா பேசு, கணக்குல தான் வேற போனேன். பெரிய நீ நம்பி பேசிக்கிருக்க. அது சரி, ஏதோ நம்ம வந்துட்டோம். சரி கொஞ்சம் கிடைச்சா மீதி குடிச்சது கூட வந்தது. சரி, உடைஞ்சதெல்லாம் அது என்ன கட்டு கல்லோட நீட்டு போ பழம் துவச்சதுக்கு. அப்புறம் அது போதுண்ணே. சரி, அதை சாப்பிடுவோமே. சாப்பிடு தம்பி. ஓ, நம்ம அண்ணன் விட்டாரு அப்படின்னு சொல்லி போய் சாப்பிடுவோம். எப்ப நம்ம கடல்ல இடம் விட்டாங்க? என் பரம்பரை சொத்துப்பா. என்ன பாட்டேன் பூரா தேடி வச்சிருந்தது. நானா சம்பாதிச்சேன். நீ என்ன 1 மணி நாள் எவ்வளவு போயிட்டு இருக்க? நீ கடல்ல உனக்கு எல்லையை எப்படி பார்க்க எவ்வளவு நேரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், போக முடியல. என்ன சொல்ற? போட்டு வச்சிருக்கியா? எத்தனை போட்டு வச்சிருக்கா? நீ ஒரு ஆளு. ஏன்ப்பா நீ வேற வயிற்றால காலத்துல ஏன் இங்க வந்து போய் வீட்டு போய தேவன் இல்லாம இங்க இருந்து இங்க வந்துட்டு கடல் என்னோடதுங்கிற போலீஸ் தட்டி தெரியுமா?
இது கடலு பொது சொத்துண்ணே. பொது சொத்தா? ஆமாண்ணே. என் தாத்தன் பாட்டன் பூட்டன் எல்லாமே சொன்னாங்க. இது பொது சொத்து, இதெல்லாம் உன் சொத்து ஏய்யா, நல்லா விளக்க வச்சு விட்டுருங்க. உன்னை யாரும் ஏமாத்திட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்த பாத்தீங்கன்னா வந்து பாவதி தேவி குமரி அப்படின்னு சொல்ற ஒரு அம்மனோட மண்டபம். இவங்க வந்து சிவபெருமானை வந்து திருமணம் செய்யறதுக்காக வந்து ஒத்த கால தியானம் பண்ண மண்டபமா. அவங்களோட கால் பாதம் வந்து இதுல இந்த பாறையில வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த பதிவு வந்து நம்ம உள்ளால எடுக்க முடியாது. ஆனா போட்டோ எங்கள்கிட்ட இருக்கு. அதை நாங்கள் பிளாக்ல வந்து உங்களுக்கு போட்டோவா போறோம், அதை நீங்க பாத்துக்கோங்க. நாங்க உள்ள போலாம். இப்போ வந்து அவங்க பாதத்தை பார்த்தாச்சு. உள்ள வீடியோ எடுக்க அதோட இல்ல. ஸோ போட்டோ இருக்கு, அதை மென்ஷன் பண்றோம் உங்களுக்கு. அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம விவேகானந்தர் மண்டபத்தை தாண்டி போயிட்டு வந்துட்டோம். திருப்பி ரிட்டன் நம்ம போட்ல ஏறிட்டோம். ஸோ போட் இன்னும் கிளம்பல, கிளம்பிட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த இன்னொரு பிளாக்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிஎன் பைரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருமைடா, அதெல்லாம் ஜம்முன்னு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ.